வீட்டோட சைஸை பார்க்காதீங்க, ஃப்ரண்டேஜை பாருங்க. நீளம் வந்து கம்மி தான், ஆனால் அகலம் வந்து அதிகம். அந்த அட்வான்டேஜ் வந்து பில்டர் செம்மையாக பயன்படுத்தி இருக்காரு. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரண்ட் எலிவேஷன் அடிக்கு இந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அப்படியே லெஃப்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்லேருந்து உள்ளன்றான முதல் வீடு நம்ம வீடு தான். அந்த ஆர்ச்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டரில் 24 மணி நேரம் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய மெயின் NH ரோடே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம், 16 ஹாலு, மாடுலர் கிச்சனு, 3 டாய்லெட் கம் பாத்ரூம், கார் பார்க்கிங், யூட்டிலிட்டி ஏரியாவோட இருக்குது. இந்த வீடு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டி இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. நீளம் பார்த்தீங்கன்னா 29 அடி, ஆனால் அகலம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 45 அடி. நீளத்தை விட அகலம் அதிகமாக இருக்கனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட முக்கியமான ஒரு ஹைலைட்டு. வீடு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோட் மேலே அமைஞ்சிருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. நம்ம வீட்டுக்குள்ளேயே கார் பார்க்கிங் இருக்குது, உள்ளே நிறுத்திக்கலாம். அது போக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிறுத்தினாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அங்கே நீங்கள் பார்க்குற அந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா முதல் வீடு நம்ம வீடு தான். அந்த ஆர்ச்சிலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா NH ரோடு ஒரே கிலோமீட்டரில் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கனால நல்லா பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன் வந்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்புறம் சாண்டில் மாதிரியான கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்கு, பர்பிள் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக உட்டன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நல்லா லுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்டுமே பார்த்தீங்கன்னா லுக்காக தான் இருக்குது. MSTயில் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 12க்கு 18ங்கிற அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் இல்லை ஒரு 5 சீட்டர் கார்லாம் நிறுத்திக்கலாம். 2 வீலர்ஸ் கூட நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி செக்குடு பேட்டர்ன் மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான சாண்டல் கலர் காம்பினேஷன்லயே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்கு. இந்த சைடு நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, பின்னாடி வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் இருக்கு. அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். வீட்டோட மெயின் டோரை பார்த்தலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரியான தேக்கு மர டோர், மேட் ஃபினிஷிங் மாதிரியான பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோரை சுற்றி கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே கலர் காம்பினேஷனில் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. டோருக்கு மட்டும் இல்லை, இந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய விண்டோக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கிரானைட் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாங்க. உள்ளே வந்தோம்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற ஸ்கொயராக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மர ஜன்னல்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது போக லைட்டிங் ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸு, ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஜிப்சம் போல அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக உள்ளே வரக்கூடிய அந்த லைட்டிங் வென்டிலேஷன் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிகிற மாதிரி கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2க்கு 4ங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்ஸுமே இருக்குங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. அது பக்கத்துலேயே பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ஒயிட் சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த யூனிட்டுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கலாம். அப்போ டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாமனால போட முடியல. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்க பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட், அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை பார்த்தலாம். அப்படியே லிவிங் ஏரியாலேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேசேஜ். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், ஸ்டோரேஜுக்கான யூனிட்டோட பின்னாடி பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம கை கழுவுனா தண்ணியெலாம் தெரிச்சிச்சுன்னா ஈஸியாக தண்ணி விட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உட்டன் பேனலிங் ஒர்க்கு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன். ஒயிட் கலரில் குவாட் ஸ்டோனில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயும் சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டேப் இருக்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோ மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நல்ல ஒரு லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த கவுண்டருக்கு கீழே நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு டார்க்கான கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் காப்பர் ஹேண்டில்ஸ் எல்லாம் மாட்டின மாதிரியான நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கட்லரி யூனிட் இருக்குது. அது கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ப்ளைட் யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஸ்டோரேஜஸ் மாதிரியான கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சிலிண்டர்லாம் கொண்டு போய் வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டோரேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டால் யூனிட் இருக்குது. டால் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கடபாக்குள்ள வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி மேலே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த RCC லாஃப்ட் போர்டுக்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட நிறைய பேர் அம்மாக்கள் அக்காக்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குது. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமாக பார்த்தலாம். இந்த வீட்டில் 2 பெட்ரூம், நிறைய தடவை சொல்லிட்டேன். இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். பெட்ரூமோட டோரோட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. உட்டன் டோர். இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. வீட்டில் கூடிய எல்லா ரூம்ஸுமே வெளிச்சமாக தான் இருக்குது. இந்த
பெட்ரூமுக்கு நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஜன்னலுக்குமே வந்து மர ஜன்னல்கள் தான். ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிச்சனில் நம்ம பார்த்த அதே கலர் காம்பினேஷனில் அது போக வால் ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸுமே சீலிங்கில் இருக்குது. பெட் சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது. இங்கே தான் நீங்கள் காட் போடுவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பெட் சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏசி மாட்டுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் வந்து உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரி மாட்டியிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான டிசைன் இருக்கிற மாதிரியான கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பேரிவேர் மாதிரியான பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். 2வது பெட்ரூம் லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்குங்க. அது வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் வாஸ்துபடி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இது லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் வந்து 10க்கு 16ங்கிறோட பெருசாகவே அமைஞ்சிருக்கு. இது வந்து நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனோட அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. தொட்டில் ஹூக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகள்லாம் நம்ம தொட்டில் கட்டி தாளாட்டி சீராட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வசதியாக ஒரு பிளானிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கலர் காம்பினேஷன் செம்மையாக சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா, வீட்டோட செட்பேக் ஸ்பேஸு, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. போர்வெல் வாட்டர் சம்புமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து வீட்டோட ஜனமூலை. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செட்பேக் ஸ்பேஸுங்க. வீட்டை சுற்றியுமே நீங்கள் தாராளமாக நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் தான் ரோடு வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் இழுத்து கட்டியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பேக் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். 4க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைல் இருக்குது. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த செட்பேக் ஸ்பேஸுமே பார்த்துருங்க. எல்லா சைட்லையுமே நடந்து வந்துக்கலாங்க. வீட்டை சுற்றியும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டெரஸை பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டல் அந்த மெயின் NH ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து வர வழி ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உள்ள வர வழியும் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. வீட்டோட ஃப்ரண்டேஜுமே பார்த்தீங்கன்னா 45 அடி ஃப்ரண்டேஜ். ரோட்டை விட ஃப்ரண்டேஜ் அதிகமாகவே இருக்குது. அதனால் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் நல்லா பிரம்மாண்டம் வந்துருக்கு. அதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீட்டை வந்து 59 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் வீடு தட்டிட்டு இருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.